சீக்கிரத்தில் வரப்போகும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, கடந்த நாட்கள் எபிசோடு வழியாக நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர் தான் பரலோகத்துக்கும் பூமிக்கும் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஏணி என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் அதனுடைய தொடர்மானமான தெய்வ செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகம புத்தகம் 28வது அதிகாரம் 10 இருந்துள்ள வசனங்கள் நம்ம பார்க்கும்போது, யாக்கோபு பேர்ஷெபா விட்டு ஹாரானுக்கு போகிற வழியில் ஒரு இரவிலே ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரு கல் ஒன்றை எடுத்து அதிலே தலை வைத்து அவன் தூங்குகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா! அந்த இடத்தில் தான் அவன் விசேஷப்பட்டதான ஒரு தரிசனத்தை காண்கிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா! அன்பானவர்களே, இந்த இடத்தில் வசனத்தில் நாம் பார்க்கும்போது ஹல்லேலூயா, அந்த இடத்தில் ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினாலே அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழே வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அந்த இடத்தில் வந்ததும் யாக்கோபு என்ன செய்கிறார்? அங்கே இருந்த ஒரு கற்களில் ஒன்றை எடுத்து ஹல்லேலூயா அதில் தலை வைத்து அவன் அதில் தலை சாய்த்து படுகிறான். அப்பொழுதுதான் சில பரலோக தரிசனங்கள் அவனுடைய வாழ்க்கையில வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா! இது எந்த கல்லாக இருக்கும் அன்பானவர்களே? இந்த இடத்தில் யாக்கோபு ஒரு கற்கள் ஒன்றை எடுத்து அதிலே தலை சாய்க்கும் போது அவனுக்கு முன்பதாக ஒரு சொப்பனம், அது பரலோக தரிசனம். அந்த பரலோக தரிசனத்தில் அவன் கர்த்தரை காண்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கல் யார் என்று பார்த்தால், புதிய உடன்படிக்கையில் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தான் மூலைக்கல்லாக இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்தில் பார்க்கிறோம். அதுக்கு இன்னொரு அடையாளமாக அந்த இடத்தில் அந்த சொப்பனத்தினுடைய கடைசி இடத்தில் நம்ம பார்க்கும்போது 16 வசனத்தில் இருந்து கவனிங்க. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருந்தது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வடித்து அந்த ஸ்தலத்திற்கு பெதேல் என்று பெயரிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அப்ப பாருங்க, விடிய காலத்தில் எந்த தலையை அவன் ஒரு தலைக்கல்லாக வைத்து தூங்கினானோ அதே கல்லை எடுத்து நேரடியாக நிறுத்தி அதில் எண்ணெய் வாய்த்து, இது கர்த்தருடைய இடம், அது கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லி அந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்கள், இதிலிருந்து ஒரு விஷயம் புரிகிறது. இது சாதாரணமான ஒரு கல் அல்ல, இது ஒரு நிழலாக இருந்தாலும் பொருளாக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்றும் ஒரு மூலைக்கல். அதுதான் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா! பாருங்க, ஒருவேளை ஒரு தனிமையின் சூழ்நிலையில தான் யாக்கோபு இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கலாம். தன்னுடைய தாயை விட்டு, தகப்பனை விட்டு, சகோதரனை விட்டு, எல்லா நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சுதந்திரங்கள் எல்லாம் விட்டு ஒரு தனி மனுஷனாக ஒரு தனிப்பட்ட பிரயாணம் பண்ணுகிற வேளையிலே அவனுடைய மனம் சோர்வடைந்ததாக இருந்திருக்கலாம். அவனுடைய சரீரமும் சோர்வடைந்ததாக இருந்திருக்கலாம். பலவிதமான கேள்விகள், அவனுடைய எதிர்காலம் என்னவாக அவனுடைய வாழ்க்கை மாறும், இப்படிப்பட்ட ஏராளமான சிந்தைகள் அவனுடைய மனதில் வந்திருக்கலாம். ஆனால் பாருங்க, அந்த இடத்தில் இருந்த கல் ஒன்றை எடுத்து அவன் தலைக்கல்லாக வைத்தான் என்று சொன்னால், அது கிறிஸ்து இயேசுனுடைய நிழலாக இருக்கிறது என்று சொன்னால், பாருங்க, இந்த கல்லின் மீது அவன் தலை சாய்க்கிறான். அன்பானவர்களே, நம்ம மைண்டில் தான் பலவிதமான எண்ணங்கள், ஏக்கங்கள், சிந்தனைகள் இது எல்லாம் ஓடும். ஆனால் இன்றைக்கு நாம் எந்த கல்லின் மீது தலை சாய்க்க வாஞ்சிக்கிறோம்? ஹல்லேலூயா! மெய்யாகவே கிறிஸ்து இயேசு என்றதான தலைக்கல், மூலைக்கல்லின் மீது நம் தலை சாய்க்க வாஞ்சித்தால் நம்முடைய எல்லா எண்ணங்களையும், நம்முடைய எல்லா ஏக்கங்களையும், நம்முடைய மைண்டில் வருகிற, மனதில் வருகிற ஏராளமான கேள்விகள், கலக்கங்கள், கேள்விக்குறிகள், இது எல்லாவற்றையும் ஹல்லேலூயா அவர் சந்திக்க, அவர் விசாரிக்க போதுமானவராக இருக்கிறார். அங்கே என்ன நடக்கிறது? ஹல்லேலூயா! பகல் நேரத்தில் யாக்கோபை வேட்டையாடின அநேகம் சிந்தைகள் இப்பொழுது இல்லை.
ஆமென், ஹalleluya. அநேகம் எண்ணங்கள், ஏக்கங்கள், கவலைகள், ஆமென், இது எதுவுமே இப்பொழுது யாக்கோபுக்கு இல்லை. அதற்கு மாறாக இப்பொழுது அவனுடைய மனதை முழுவதுமாக கர்த்தர் ஆளுகை செய்து ஒரு பரலோக தரிசனத்துக்கு நேராக, ஒரு பரலோக சொப்பனத்துக்கு நேராக, ஆமென், கர்த்தர் யாக்கோபை நடத்துகிறார். அன்பானவர்களே, ஆமென், நாம் கிறிஸ்து என்றதான இந்த தலைக்கல்லின் மேல் தலை சாய்க்காவிட்டால் ஒருபோதும் உலக எண்ணங்கள், உலக ஏக்கங்கள், உலக சிந்தனையில் இருந்து நம்மை, ஆமென், விடுவிக்க யாராலே முடிவதில்லை. தலைக்கல்லாக இருக்கிற கிறிஸ்துவை ஒழிய மனக்கவலைகளில் இருந்து, மனதில் வருகிறதான கேள்விகளில் இருந்து, ஆமென், மனதில் வருகிறதான கலக்கங்களில் இருந்து நம்மை விடுதலையாக்க வேற யாராலையும் முடிவதில்லை. பல நேரத்திலையும் மனுஷர்களாயிருக்கிறன்னா சத்ருனுடைய ஏமாற்றத்துக்குள் விழுந்து விடுகிறோம். எப்படி என்று தெரியுமா அன்பானவர்களே? மனதில் பாரங்கள் வரும்போது, மனதில் கலக்கங்கள் வரும்போது, குழப்பங்கள் வரும்போதெல்லாம் பிசாசானவன் வேறு உலக நபர்களுக்கு நேராக, உலக பொருட்களுக்கு நேராக, ஆமென், உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன சுகங்கள், சந்தோஷங்கள், இவைகளுக்கு நேராக நம்முடைய மனதை திருப்பி விடுகிறான். கொஞ்ச நேர சுகம், கொஞ்ச நேரம் சந்தோஷம், அவன் இதற்காக, ஆமென், பின்னாலே வருகிற பெரியதான விளைவுகளுக்குள்ளாக நாம் சிக்கிக்கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் வெளிப்படையாக உங்களோடு பேசும்பொழுது, இன்றைக்கு ஒரு சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே. ஒரு மனிதனுடைய மனதை கட்டுப்படுத்த முடியுமானால் அது மனிதனாய் பிறந்து மனதை கட்டுப்படுத்தி வாழ்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒருவரால் மட்டுமே முடியும். ஹalleluya. இயேசு ஒருவரால் மட்டும்தான் ஒருவனுடைய மனதுக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆமென், ஹalleluya. இன்றைக்கு, ஆமென், மெய்யாகவே உங்களுடைய மனதில் ஒரு திவ்ய சமாதானத்தை, புத்தி கெட்டாததான ஒரு சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்க வாஞ்சிக்கிறீர்களா? இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் மீது உங்களை தலை சாய்த்து விடுங்க. அவர் சொல்கிறார், நான் உங்களை விசாரிக்கிறவராக இருப்பதனாலே, ஆமென், உங்கள் கவலைகளை எல்லாம் என் மீது போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஹalleluya. அன்பானவர்களே, பாருங்க, இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டு, ஆமென், நீங்கள் இயேசு கிறிஸ்து மீது தலை சாய்க்க மனதுள்ளவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆறுதல் படுத்தி, உங்களை அரவணைத்து பெரிதான தெய்வீக சந்தோஷத்துக்குள், ஒரு இளைப்பாறுதலுக்குள், ஆமென், உங்களை கொண்டு போவார். ஒருவேளை ரொம்ப மனக்கலக்கத்தோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு இருக்கும்போது நீங்களும் இடையில ஜெபிக்கலாம். இசப்பா, எனக்கு பரலோக தரிசனங்கள் வேணும், எனக்கு பரலோக கர்த்தருடைய சத்தம் கேட்கணும், காணணும் என்றெல்லாம், ஆமென், மனம் குழப்பமாய் இருக்கும்போது ஒருபோதும் நம்மளால், ஆமென், பரலோக தரிசனங்களையோ பரலோக சத்தங்களையோ பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஆனால் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் தலை சாய்க்க வேண்டிய இடத்திலே தலை சாய்க்கிறோமோ, ஆமென், அப்பொழுதுதான் மெய்யான பரலோக தரிசனங்களுக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்தி செல்கிறார். அதனால் இந்த நாளில் ஒன்றை சொல்கிறோம், ரெஸ்ட் இன் கிரைஸ்ட். ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் ஒரு இளைப்பாறுதலுடைய அனுபவத்தை, ஆமென், நாம் அடைய வேண்டும். ஹalleluya. அந்த இளைப்பாறுதலில் நானும் நீங்களும் வரும்பொழுது நம்மோடு கர்த்தர் பேச வாஞ்சிக்கிறதை எல்லாம் அவர் ஏற்ற நேரத்தில் நம்மோடு கூட பேசுவார். ஹalleluya. பாருங்க, இந்த இடத்தில் யாக்கோபு தன்னுடைய சுய நினைவை இழந்து விடுகிறான். ஆமென், ஹalleluya. சுய எண்ணங்களை, ஆமென், சுயத்தினுடைய சிந்தனைகளை எல்லாம் இழந்து விடுகிறான். அந்த நேரத்திலே தான் கர்த்தர் அவனுடைய மனதை கான்கர் பண்ணி ட்ரீம் லெவலில் அவனோடு கூட கர்த்தர் ஆவியானவர் இடை கொள்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளில் எத்தனை பேர் சொல்றீங்க, இயேசுவே, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய ஏக்கங்கள், என்னுடைய பாரங்கள், சிந்தனைகள் எல்லாம் நான் உங்கள் மீது போட்டுக்கொள்கிறேனப்பா, எனக்கு ஒரு இளைப்பாறுதலுடைய இடம் வேணும், அது நீங்கள் தான் என்று சொல்லி இன்றைக்கு நான் அறிந்து கொள்கிறேன் என்று சொல்லி. ஹalleluya. யோவான் எவ்விதமாக, ஆமென், இயேசு கிறிஸ்துவனுடைய மார்பிடத்தில் தன் தலையை சாய்த்து கொண்டானோ, இது போல இன்றைக்கு எத்தனை பேர் சொல்வீங்க, அப்பா, எனக்காக நான் தலை சாய்க்கும்படியாக பிதாவானவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற இடம் அது வேற ஒன்றும் இல்லை, அது நீங்க தான் இயேசுவே என்று சொல்லி. ஹalleluya. இன்றைக்கு நீங்க, ஆமென், ஹalleluya, ஆமென், இந்த கிறிஸ்து மீது தலை சாய்க்க ரெடியா இருந்தீங்கன்னு சொன்னா இனி பாரங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள் உங்களை வாட்டுவதில்லை.
நீங்கள் மெய்யாகவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வீங்க. அன்பானவர்களே, யோவான் இப்படி தலை சாய்த்து இருந்தான். அவன் என்ன அறிந்து கொண்டான்? ஹல்லேலூயா. யோவான்ற நிரூபம் எல்லாம் பார்க்கும்போது யோவான் சொல்கிறான், கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. மார்போடு சாய்ந்திருந்தால் உங்களுக்கும் இந்த வெளிப்பாடு வந்துவிடும். என் கர்த்தர் மெய்யாகவே அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி. அன்புக்காக ஏங்கும் உள்ளங்களே, இன்றைக்கு கிறிஸ்து மீது நீங்கள் தலை சாய்க்க ரெடியாக இருந்துச்சு சொன்னால் நீங்கள் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்து விடுவீங்க, அவரே அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒருவேளை மனித அன்புகளே நம்பி ஏமாற்றம் அடைந்தவர்களாக எங்களை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. மனித அன்புக்கு ஏங்கி இதுவரைக்கும் அன்பு கிடைக்காமல் சோர்ந்திருக்கிற ஒரு உள்ளம் நீங்களாக இருக்கலாம். அன்பானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் மெய்யாகவே உங்களை ஆற்றி தேற்றி உங்களை அரவணைக்கிற நல்ல கர்த்தராக இருக்கிறார். இன்றைக்கி இந்த வசனத்தை கேட்கும் போது உங்களுடைய உள்ளங்களை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துனுடைய கரத்தில் விட்டு கொடுக்க நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? பாருங்கள், இந்த கல்லாக இருக்கிற இயேசு கிறிஸ்து மீது தலை சாய்க்கும் போது என்ன நடக்கிறது? அடுத்ததாக ஒரு மகிமையான பரலோக தரிசனத்தை யாக்கோபு அந்த இடத்தில் காண்கிறான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு நேராக வைக்கப்பட்டு இருக்கிற ஒரு ஏணியை அவன் பார்க்கிறான். அது வழியாக பரலோக தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அது மட்டுமல்ல, கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். கர்த்தர் யாக்கோபை குறித்து வைத்திருக்கிற தம்முடைய சித்தம் என்னவென்று அவனோடு கூட பேசுகிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்க்கும்போது எத்தனை பேருக்கு வாஞ்சியா இருக்குது? என்னுடைய வாழ்க்கையிலும் இது போல பரலோக தரிசனங்களை காண்கிற, பரலோக மகிமையை பெற்றுக்கொள்கிற ஒரு ஆழமான உறவு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கும் தேவை என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க கர்த்தர் மீது உங்களுடைய பாரத்தை போட்டுக்கொண்டு கர்த்தர் மீது தலை சாய்க்க ரெடியா இருந்துச்சு சொன்னா, இது போல பரலோக தரிசனங்கள் உங்களுக்கு வரும். பரலோக தூதர்களுடைய பணிவிடை உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். கர்த்தர் உங்களோடு கூட நிரந்தரமாக பேசுவார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தம் அறிகிற மகிமையான அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இதனுடைய கடைசி பாகத்தில் நம்ம பார்க்கும்போது ஆமென், ஆமென், யாக்கோபுக்கு தெரியாது எந்த இடத்தில் அவன் தலை சாய்த்து எந்த இடத்தில் படுத்திருக்கிறான் என்று சொல்லி. ஆனால் இந்த பரலோக தரிசனம் முடியும் போது யாக்கோபு என்ன சொல்கிறது? ஐயோ, கர்த்தர் நிச்சயமாக இந்த இடத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாமல் இருந்தேனே என்று சொல்லி அந்த தலை சாய்த்த கல்லை எடுத்து அவன் நாட்டி அதன் மேல் எண்ணெய் ஒழித்து அபிஷேகம் பண்ணி ஹல்லேலூயா, நான் திரும்பி வரும்போது இதே இடத்தில் கர்த்தருக்கு என்று சொல்லி ஒரு ஆலயம் கட்டுவேன் என்று சொல்லி அந்த கல்லை அந்த இடத்தில் நாட்டி வைத்து போகிறான். இதுல என்ன புரிய வருகிறது? அதுதான் ஹல்லேலூயா, பிதாவாகிய தேவன் கட்டுகிற மகிமையான இடத்தினுடைய ஒரு மூலைக்கல்லாக இருக்கிறது. அன்பானவர்களே, நீங்க தலை சாய்த்திருக்கிற இந்த கல் தான் மெய்யாகவே பிதாவாகிய தேவன் மூலைக்கல்லாக வைத்திருக்கிற கர்த்தராகிய இயேசுவானவர். அநேகம் நபர்கள் இந்த கல்லை புறக்கணித்தார்கள். 1 பேதுரு 2வது அதிகாரத்தை நாம் படிக்கும் போது அந்த இடத்தில் சொல்கிறது, மனுஷர்கள் தள்ளினதானாலும் தேவனுடைய சமூகத்திலே விலையேற பெற்ற ஜீவனுள்ள கல்லாகி அவருடைய அருகாமையில் நீங்களும் வந்து நீங்களும் ஜீவனுள்ள கற்கள் என்பது போல மாற வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசுவினுடைய நாட்களிலே எல்லா யூதர்களும் அவரை புறக்கணித்தார்கள். இயேசுதான் பிதாவாகிய தேவன் நாட்டின மூலக்கல் என்பதை யூதர்கள் அறியாமல் போனார்கள். அதனால் என்ன நடந்தது அன்பானவர்களே? ஹல்லேலூயா. இந்த மூலைக்கல் தான் இயேசுவானவர் என்பதை புரியாததனாலே அவர்கள் அநேகம் நபர்கள் விழுந்து போனார்கள். ஆனால் விசுவசித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்துவனுடைய அருகாமையில் வந்தவர்கள் ஜீவனுள்ள கற்களாக மாறினது மட்டுமல்ல, அவர்களை வைத்து பிதாவாகிய தேவன் சபை என்றதான ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க அன்பானவர்களே, இந்த கிறிஸ்து மீதுதான் நீங்கள் தலை சாய்த்து இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இவரே மூலைக்கல்லாக இருப்பது மட்டுமல்ல, இந்த கிறிஸ்து என்றதான மூலைக்கல்லின் மீது உங்களையும் ஒரு கல்லாக வைத்து பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆலயத்தை கட்டி எழுப்புவார்.
ஹல்லேலூயா. சுயமாக உங்களுக்கு எதையுமே கட்டி எழுப்ப முடிவதில்லை. உங்களால் செய்ய முடிகிற ஒரே விஷயம் ஒன்று மட்டும்தான், இயேசு கிறிஸ்து என்ற மூலைக்கல்லின் மீது நீங்கள் சாய்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது பிதாவாகிய தேவன் என்ன செய்வார்? பிதாவாகிய தேவன் அவரை போலவே உங்களையும் வைத்து அவருடைய அதே சாயலாக உங்களை இசைத்து உங்களையும் ஆலயமாக கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. இந்த நாளில் பாருங்க, நீங்கள் தலை சாய்த்து வெறுமையாக இருப்பது மட்டுமல்ல பிதாவினுடைய சித்தம், உங்களையே அவருடைய ஆலயமாக மாற்றுவது தான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கைகளை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து கொண்டு சொல்ல வாஞ்சிக்கிறீங்க, அப்பா கிறிஸ்து மீது நான் தலை சாய்க்கிறேன், என்னை ஜீவனுள்ள ஒரு கல்லாக மாற்றி என்னையும் கிறிஸ்துவுடனே இசைத்து அமேன் உம்முடைய பரலோக ஆலயத்தை அமேன் என் மீது கட்டி எழுப்ப வேண்டுமே என்று சொல்லி. ஹல்லேலூயா. அமேன். இந்த மூலைக்கல்லாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு அப்பாற்பட்டு ஹல்லேலூயா அன்பானவர்களே வேறொரு விசேஷ விதமான கல் இல்லை. அமேன். அதே பேதுருவின் நிருபத்தில் என்ன சொல்கிறது? அமேன், அவரிடத்தில் அமேன் நாடி வருகிறவர்களுக்கு இந்த கனம் உண்டு என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒன்றுமே இல்லாதவராக நாம் கிறிஸ்து இயேசுவை சான்று கொள்கிற நபராக இருக்கலாம். பாருங்க, யாக்கோபுடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்தது. ஒன்றுமே இல்லை, ஒரு கோலும் கையுமாக பிழைக்க போன ஒரு மனுஷன், ஒன்றுமே இல்லை. அமேன். உறவுகள் இல்லை, நன்மைகள் இல்லை, ஒரு வெறுமையான மனுஷன் என்று சொல்லலாம். ஆனால் எந்த கல்லின் மீது அவன் தலை சாய்த்தானோ, ஆமென், ஹல்லேலூயா, அந்த கல்லின் மீது சேர்த்து வைத்து கர்த்தர் அவனை கட்டி எழுப்பும் போது, பிற்காலத்தில் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் அவனை ஒரு தேசமாக, ஒரு ராஜ்யமாகவே மாற்றுகிறதை பார்க்கிறோம். இதே யாக்கோபை ஒரு இஸ்ரவேலாக மாற்றி இன்றைக்கும் இஸ்ரவேலாகவே ஒரு தேசமாக அவனை நிலைநிறுத்தினால், அன்பானவர்களே, கிறிஸ்து மீது தலை சாய்க்கும் போது அழியாததான சில கட்டி எழுப்புதல் உங்களோட வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வார். அமேன். அழிந்து போகிற கொஞ்ச காலத்துக்கான ஒரு திட்டம் அல்ல கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிறது, அழியாத சில தெய்வீக திட்டங்கள். அமேன், அமேன். அவருடைய வருகைக்கு பின்பதாகவும் நிலைத்து நிற்கக்கூடியதான சில திட்டங்கள். அமேன். இதை புரிந்து எத்தனை பேர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மீது சாய்ந்து கொள்றீங்க? அமேன். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கும் போது அன்பானவர்களை, நீங்கள் இயேசு கிறிஸ்து என்னதான மூலைக்கல்லின் மீது தலை சாய்க்க ரெடியாக இருந்தீங்கன்னு சொன்னால், பரலோக தரிசனங்கள் மட்டுமல்ல, அமேன், பரலோக தேவனுடைய சத்தமும் அவருடைய சித்தம் மட்டுமல்ல, அமேன், நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கிற சில பரலோக திட்டங்கள் வழியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வாஞ்சிக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த தேவ சத்தத்தை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையே அமேன் உங்களை முழுவதுமாக இயேசு கிறிஸ்து மீது வைத்துக்கொள்ள ரெடியாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவரை அன்றி வேறு நன்மை இல்லை அன்பானவர்களே. அவரை அல்லாமல் வேறு சுதந்திரமும் ஆசீர்வாதமும் இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த மூலைக்கல்லான இயேசுவானவர் உங்களோட வாழ்க்கையில் வர வேண்டும், அவர் மீது நீங்கள் சாய்ந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா? அப்படி என்று சொன்னால் இப்பொழுது நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் இந்த தேவ செய்தியை கேட்டு கர்த்தாவே இவர்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவினுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறார்களோ, இவர்கள் அப்பா பலவித பாரங்கள், துக்கங்கள், கலக்கங்களோடு கூட இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்னதான தலைக்கல்லின் மீது தலை சாய்க்க மனதுள்ளவர்களானால் இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு கர்த்தர் இவர்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. ரீட்டா என்னதான ஒரு நபர் அப்பா உள்ளம் ரொம்ப உடையப்பட்டு கவலைகள், பாரங்கள், ஏக்கங்கள் கர்த்தாவே பலவிதமான மனக்குழப்பத்தில் இருக்கிறதே, இந்த நேரத்தில் கர்த்தாவே பாரங்கள் மீது போட்டுக்கொண்டு நீங்க கொடுக்கிற அந்த சமாதானத்தை மகள் அனுபவிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா இப்போ நாங்கள் ஜெபிக்கும் போதே கர்த்தாவே அப்பா ரோஸ்லின் என்றதான ஒரு சகோதரி அப்பா பலவிதமான பாரங்கள், துக்கங்கள் அப்பா அடிக்கடி வருகிறதா இந்த நோயினுடைய பிரச்சனைகள், தலைமுறைகளை குறித்ததான பாரங்கள் எல்லாற்றிலும் நீங்க விடுதலித்து கர்த்தாவே ஒரு பெரிய சமாதானத்துக்குள் நீங்க நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். அதை சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சேகர் என்றதான நபர் அப்பா எல்லா விதத்திலையும் உடைந்து போயிருக்கிற உடைய வாழ்க்கையில கர்த்தா மகண்ட வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியை நீங்க கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம். அப்பா
இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உடைந்து போன உள்ளங்களை நீங்கள் ஆற்றி தேற்றுங்க கர்த்தாவே. இவர்கள் பாரங்களை எல்லாம் உம்மீது போட்டுக்கொள்கிற அளவுக்கு உம்மோடு கூட ஒரு உறவுகளுக்கு உண்டாகட்டும் கர்த்தாவே. ஒரு நீடித்த நாட்களாக நன்மை காணுகிற அனுபவம் உண்டாகட்டும். எல்லா சத்துருடைய கரங்களும் விலகுவதாக இந்த நேரத்தில் விடுதலைகளை கட்டளையிடுகிறோம். அதை சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கேட்கிற பெனிட்டா அப்பா, அந்த மகளோட வாழ்க்கையில் பெரிய ஒரு விடுதலை செய்வதற்காக நன்றி அப்பா. பொருளாதாரத்தில் கர்த்தாவே கட்டுகள் அவிழ்ந்தொரு விடுதலை உண்டாகட்டும். அதை சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். மாணவர்களே, இந்த டிவி ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய டைரக்ட் மீட்டிங்ஸ்க்கு பற்றி தானே டீட்டெயில்ஸ் நீங்கள் அறிந்து கொள்வீங்க. உங்களுடைய சாட்சியங்கள், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எங்களை தெரியப்படுத்துங்க. காட் பிளஸ் யூ. ஸ்டே இன் கிரைஸ்ட். ஸ்டே பிளஸட். காட் பிளஸ் யூ. മോളുടെ ഒരു അനുഗ്രഹിക്കപ്പെട്ട സാക്ഷ്യമാ. ഇവരുടെ ലൈഫിനെ കർത്താവ് എങ്ങനെയാണ് മാറ്റിയെന്ന് നമുക്ക് കേൾക്കാം. ஏசப்பாவை தெரியாத குடும்பத்துலேருந்து வந்தவ. நாங்கள் மேரேஜ் ஆகி வந்த பின்னாடி எனக்கு என் கணவரோட அத்தை ஒருத்தவங்க கடவுளை பற்றி எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனாலும் எனக்கு கிறிஸ்டின்னா பிடிக்கவே செய்யாது. நான் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கும் என் கணவருக்கும், நான் லவ் மேரேஜ் பண்ண பின்னாடி எனக்கும் என் கணவருக்கும் பயங்கர பிரச்சனை. நான் ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனையாக வரும்போது நான் இனி இந்த லைஃபே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருந்தேன். நான் எங்கேயாவது போயிடணும், என் பேரண்ட்ஸுக்கும் நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது, நான் இருக்கவே கூடாதுன்னு நான் முடிவு எடுத்துருந்தேன். அப்போ நான் முடிவெடுத்திருக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை நான் இவங்க எல்லாருமே சர்ச்சுக்கு போன பின்னாடி நான் எங்கிட்டாவது என் பிள்ளையை தூக்கிட்டு நான் போயிடணும்னு நினச்சிருந்தேன். அப்போ என் ஹஸ்பண்டோட அத்தை சர்ச்சுக்கு கிளம்பி வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பாப்பா நீ யாருமே வேணான்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கல, இனிமேல் நீ எங்கேயும் போக வேண்டாம், உனக்காக ஒருத்தர் இருக்காரு, நீ என் கூட சர்ச்சுக்கு வா பாப்பா, உன் வாழ்க்கை மாறும், எனக்கு மேலே உன் லைஃப்பில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்கம்மான்னு சொல்லிட்டு நான் சர்ச்சுக்கு வந்தேன். சர்ச்சுக்கு வந்த பின்னாடி பாஸ்டர் அப்பா எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும் போது நான் நினச்சேன், இனி நம்ம கடவுளுக்காக வாழ்க்கை வாழணும், கடவுளுக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும்னு நான் நினச்சேன். அப்போ நான் என் வாழ்க்கையை கடவுளுக்காக நான் ஒப்பு கொடுக்கும் போது அப்போ நான் ஒவ்வொரு காரியம் நினைக்க எனக்கு ஏசப்பா ஒவ்வொரு காரியமும் நடத்தி கொடுத்தாரு. நான் முதல்ல நினச்சது அபி மாறணும்னு நினச்சேன். அதே மாதிரிக்க எந்த பிரச்சனையும் நான் கடவுளுக்குள்ள எப்போ நான் சர்ச்சுக்கு வந்தேனோ அப்பையிலேருந்து அபி என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே எங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு சமாதானம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் கூடிய சீக்கிரமாக ஞானஸ்தானம் எடுக்கணும்னு நினச்சேன். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி நமக்கு அந்நிய பாஷையிலான ஒரு அபிஷேகம் கிடைக்கணும் அப்படின்னு எனக்கு பாஸ்டர் அப்பா சொல்லியிருந்தாரு. அது நீங்கள் 3 நாள் உபாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அந்நிய பாஷை கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ நான் 3 நாள் உபாசம் இருந்து ஜெபம் பண்ணினேன். அப்போ எனக்கு 2ஆவது நாள் எனக்கு அந்நிய பாஷை கிடைச்சிச்சு. கிடைச்ச பின்னாடி நான் 2 நாள் ஆகிட்டு எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஞானஸ்தானம் எடுக்கிற அன்னைக்கு என் கூட யாருமே இல்லை, நான் மட்டும்தான் ஞானஸ்தானம் எடுக்க போகணும்னு நான் நினச்சேன். யதார்த்தமாக நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன் அவங்கக்கிட்ட, அப்படி நீங்கள் என் கூட வரணுமா அப்படின்ட்டு. அவங்க எந்த இதுவுமே சொல்லாமல் சரிப்பா நான் வரேன் அப்படின்னு என் கூட சொன்னாங்க. நான் அப்பயே ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு என் கூட அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு அவங்க வந்தவங்க தான். அதுக்கப்புறம் நான் ப்ரேயர் பண்ணேன், இனி என் கூட சர்ச்சுக்கு இவங்க வரணும் அப்படின்ட்டு. அன்னையிலேருந்து இவங்க சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாங்க. எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே நான் என்னைக்கு சர்ச்சுக்கு காலையில் எடுத்து வச்சேன்னா அன்னையிலேருந்து எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் സമാധാനത്തോடு സന്തോഷமாக இருக்கும். നമ്മൾ പറയുന്ന സാക്ഷ്യം ഇതാണ്. അവളുടെ ലൈഫിൽ ഒരുപാട് പ്രശ്നങ്ങളായിരുന്നു. മാരേജിന് ശേഷം ഒന്നെങ്കിൽ മരിക്കുക അല്ലെങ്കിൽ വല്ലയിടത്തും പോകാം എന്നൊക്കെ പ്ലാൻ ചെയ്തിരുന്നതാണ്. അങ്ങനെയാ യാദൃശ്ചികമായിട്ട് ആരാ പറഞ്ഞ അത്തയാണ് മോളെ അത്ത പറഞ്ഞ് സഭയ്ക്കകത്ത് വന്നേ. അന്ന് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചു, യേശു മോളെ തൊട്ടു. മോളെ എവിടെയെങ്കിലും പോകാം എങ്ങനെയുള്ള ചിന്തകൾക്കകത്തു നിന്നെല്ലാം മോളെ കർത്താവ് വിടുതലാക്കി വലിയൊരു സമാധാനത്തെ കൊടുത്തു. ഇവിടെ ലഭിച്ച സമാധാനം അത് കുടുംബത്തിൽ മോൾക്ക് അനുഭവിക്കാൻ കഴിഞ്ഞു. കുടുംബത്തിൽ വലിയ സ്വസ്ഥതയും സമാധാനവും ഇപ്പോൾ ഇവർ അനുഭവിക്കുക. ഇന്ന് ഈ സാക്ഷ്യം നിങ്ങൾ കേൾക്കുമ്പോൾ നിങ്ങളുടെ ഭവനത്തിൽ ഇതുപോലെ അവസ്ഥയായിരിക്കാം, പ്രശ്നങ്ങളായിരിക്കാം, പ്രതിസന്ധികളായിരിക്കാം, സോർവുകളായിരിക്കാം. ഇതേ യേശു നിങ്ങളെ വിടുതലാക്കും, ഇതേ യേശു നിങ്ങളെ സ്വതന്ത്രരാക്കും. ഇപ്പം ഒറ്റയ്ക്കല്ല സഭയിൽ വരുന്നത്, കുടുംബമായി ഹസ്ബൻഡും കൂടെ ചേർന്ന സഭയിൽ വരുന്നത്. അങ്ങനെ കുടുംബമായി ആരാധിക്കുന്ന സമാധാന സന്തോഷം നിറഞ്ഞ ഒരു ജീവിതം കർത്താവ് നിങ്ങളുടെ കരത്തിൽ തരും. കർത്താവ് നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കട്ടെ. ഗോഡ് ബ്ലസ് യു. நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 10 மணி அளவில் கில்கால் ஹால், போஸ்ட் ஆபீஸ் எதிரி, மூனார்.
நம்முடைய ஜூம் மீட்டிங் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் காலை 7:30 மணி அளவிலும் எல்லா வெள்ளிக்கிழமைகளும் மாலை 6:30 மணி அளவிலும் நடைபெறும். கர்த்தர் செய்த அற்புத சாட்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளும் உங்களுக்கு கிடைக்க கிரைஸ்ட் ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ் என்ற எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். வாட்ஸ்அப் மூலியமாக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. ஜெப உதவிக்காக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. பிரதர் டோனி பிரான்சிஸ், சிஸ்டர் ஜினு டோனி இவர்களுடைய அப்கமிங் மீட்டிங்ஸ் இவைகளை குறித்து அறியவும் மீட்டிங்ஸ் நடத்துவதற்கும் 9447442660 என்ற எண்ணிற்கோ அல்லது 9447775093 என்ற எண்ணிற்கோ அழைக்கவும்.